சார் இப்போ நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டுடைய கல்வி நீங்கள் நீ எந்த புள்ளியை வேணால் சொல்லலாம், யூனிவர்சிட்டியோ ஸ்கூலோ எதுனாலும் பேசலாம். ஆளுகின்ற அரசு விளம்பர அரசாக இருக்கிறதே தவிர திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அரசாக இல்லை எல்லா துறையிலையுமே. சரி, இப்போ நம்ம கல்வித்துறையை பற்றி இன்றைக்கு எடுத்திருக்கோம் விவாதத்துக்கு. சரி, இது நம்ம பலமுறை நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே பேசிக்கிட்டே பேசியது. செவிடன்காதியில் ஊதிய சங்கா மட்டும்தான் இருக்குது. வெரி குட். அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்பவர் துணை முதல்வருடைய சினிமா ரசிகர் மன்ற தலைவராக தான் செயல்படுறாரே தவிர பள்ளி கல்வித்துறையோட பொறுப்பான அமைச்சராக அவர் அவரும் ஒரு விளம்பரம் தான் தேடிக்கிறார். எங்கே போனாலும் அவர் வந்து ஒரு அவங்க என்ன சொன்ன மாதிரி எந்த ஸ்கூல் நல்லா இருக்குதோ அங்கே இந்த செட்டப் எல்லாம் பண்ணிட்டு சிறப்பாக செயல்படுகிறது பள்ளி கல்வித்துறை. ஆமாம், அங்கே நல்ல பெயிண்டிங்லாம் அடித்து 4500 தலைமை ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பல வருடங்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். போன வருடம் பார்த்தீங்கன்னா 2467 இடைநிலை ஆசிரியர்கள் மட்டும்தான் நியமனமாக இருக்குது. அப்போ மற்ற பள்ளிகளில் வந்து எப்படி படிக்க முடியும்? அரசு பள்ளிகளில் இருக்கிறது இந்த பற்றாக்குறையை எப்படி நிறைவேற்ற முடியும்? இன்னொன்று, கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல் மூடிட்டாங்க மாணவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ மாணவர்கள் இல்லாத போவது காரணம் என்னென்னா, இப்போ கல்வி ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே தனியார் பள்ளிகளை நோக்கி போவதற்கு காரணம் என்னென்னா கட்டமைப்பு, அந்த டிசிப்ளின் மற்றும் இல்லாமல் உயிர் பாதுகாப்பு. இதில் ஒரு கஷ்டம் என்ன பாபு பரமேஸ்வரன் சார், அவ்வளோ ஃபீஸ் இருந்தால் கூட மக்கள் ஒரு தியாகம் பண்ணியாவது. இப்போ இன்றைக்கெல்லாம் ஃபீஸ்லாம் தனியாரில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பல லட்சம். நம்ம கேட்டால் ஒரு அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இவ்வளோ ஃபீஸ் கொடுத்தேன், நாங்கள்லாம் தமிழ் மீடியம் தானே படித்தோம், கல்லூரிக்கு வரும்போது தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இல்லை, அப்போ நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா. அப்போ அவங்க கேட்டான், சார் டெய்லி 100 ml பால் கொடுத்துட்றாங்க. கதையை பற்றில 100 ml பால் எவ்வளோ ஐயா? 5 ரூபா. ஆனால் 1 லட்ச ரூபா கிட்ட மகிழ்ச்சியாக சொல்லு. இல்லை, அதுக்கும் அந்த கட்டமை மாறிட்டு ஆசிரியர் சம்பளம் கொடுக்கலாம் சார். தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கும் சம்பளம் என்ன சம்பளம் 15,000 தானே கொடுப்பாங்க சில பள்ளிகளில் சார். சில பள்ளிகளில் நான் சிறப்பாக நிறைய கொடுக்குறாங்க. அரசு பள்ளி ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறாங்க. அதுக்கும் அவங்க ஒரு விளக்கம் சொல்லியிருந்தாங்க. இந்த கல்லூரிகளாகட்டும் தனியார் பள்ளிகளாகட்டும் அனைத்துமே அரசியல்வாதிகளால் நடத்தப்படுகிறது. அதான் ஆயிட்டேன். அப்போ நீங்க இந்த ஸ்கூலுக்கு போய் நல்ல கல்வி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க அந்த ஸ்கூலுக்கு வரமாட்டாங்களே. அப்போ உங்களுக்கு மாணவருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போகுமே. அப்ப என்ன நடக்கும்? அவங்க ஃபீஸ் வாங்க முடியாதே. அப்ப என்ன ஒரு நிலைமைன்னா, இவ்வளவு தூரம் இத்தனை 5 ஆண்டுகள் வந்து நம்ம கொடுத்து கல்வியை மேம்படுத்த வேணும்னா இது எதிர்கால இந்தியாவே அதுக்குள்ளதான் அடங்கி. கண்டிப்பா. அப்ப குழந்தைகள் இப்ப அந்த மோகித்துங்கிற பையன் அந்த இடத்துல உணவு அருந்தும் போது கைப்பிடி சுவர் இடிந்து விழுந்து இறந்திருக்காங்க. அவங்க தாய் தந்தைக்கு எவ்வளவு வருத்தம். காலையில ஐயா சொன்ன மாதிரி பள்ளிக்கு உயிரோடு அனுப்பிய மாணவன் திரும்பி அப்ப உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையில நீ பள்ளிக்கே போக வேண்டாம் சொல்லுவாங்க. அந்த தாய் தந்தை வாழ்க்கையில அப்படியே உயிரோட கண்ணை வச்சுட்டு உடலை உரிச்ச மாதிரி. ஒரு குழந்தை பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டு போற வண்டி ஓட்டாயிருந்து உள்ள விழுந்து இறந்து போச்சு. இதெல்லாம் என்ன கணக்கு? போக்குவரத்து துறையுடைய நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் இவர்கள் மாநாடு நடத்துவதில் ஒரு குறையும் இல்லை, விளம்பர அரசு நடத்துவதில் ஒரு குறையும் இல்லை, போட்டோ ஷூட் எடுக்கிறதுல ஒரு குறையும் இல்லை. இந்த காசெல்லாம் இருந்தாலே பள்ளி கட்டடங்களை ஒழுங்கா கட்டலாம். அப்போ அந்த கட்டிய அந்த கட்டிடம் இடிந்து விழுந்தால் யார் பொறுப்பு? ஐயா கேட்ட மாதிரி ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை கண்டிக்கக்கூடிய அந்த துறையின் பொறுப்பானவர்கள் யார்? அப்போ அந்த பொறுப்புக்கு இருக்கிறவங்க வந்து முதல்ல சிஇஓ வரணும், மினிஸ்டர் வரணும். இப்போது கரூரில் ஒரு சம்பவம் நடந்தது. விடிய காலம் 3 மணிக்கு செய்திகள் வர்றதுக்குள்ளேயே அமைச்சர்கள் போய் அங்கே உட்காந்துருக்காங்க. 3:30 மணிக்கு போயிட்டாரா? யாரு? சிஎம்ஏ போயிட்டாரு. எப்படி போனாரு? ஃபாரின்ல இருந்த துணை முதல்வர் வர்றாரு. தூத்துக்குடியில் அழிஞ்சு நாசமாக போய் கிடக்கான். எது காயல்பட்டினத்து ஊரில் 95 அவ்வளோ பேரும் தண்ணி இல்லாமல் கிடக்கும். எனக்கு திருச்செந்தூர் தான் ஊர். சிஎம் டெல்லிக்கு போயிட்டாரு. இல்லைங்க, இந்த கரூர் சம்பவத்தில் கரூர்ல 41க்கு விடியாக்காலம் 3 மணிக்கு ஐயா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவர் வந்துட்டாரு. என்ன கணக்கு? ஃபாரின் போனவர் வந்துட்டாரு. அப்ப இதெல்லாம் என்ன ஓட்டு வங்கியை மட்டும் கணக்கில் வைத்து? அப்ப எங்களுக்கு உயிர்கள் முக்கியம் இல்லை, மாணவர்களுடைய கல்வியுடைய மேம்பாடு முக்கியம் இல்லை. அப்ப கல்வித்தரத்தை உயர்த்துவோன்னு நீங்க சொன்ன இது என்னாச்சு? அப்ப மீண்டுமே நீங்க நடத்துற பள்ளிகளில் மட்டும்தான் போனோம். அதாவது புதிய கல்விக் கொள்கைன்னு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்க. நான் தான் கேட்டேன், கல்விக்கு ஆசிரியர்களே இல்லாத இடத்துல நீங்க எந்த கொள்கையை அறிவிச்சா என்ன நடக்க போதீங்க? ஒன்றும் நடக்காது. படிச்சு கொடுக்க ஆள் இல்லையே. ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் ஆசிரியர்கள் கிடையாது. இன்னொன்று ரொம்ப மோசமா போச்சு. இல்லை இன்னொன்று, ஆனால் அதுக்கு பேர் மாற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று பாபு சார், ஆதி திராவிடெல்லாம் வந்து ஒரு பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 40 ரூபா தான் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபா தான். அதில் சனிக்கிழமெல்லாம் சாப்பாடு இல்லை, எல்லாம் வீட்டுக்கு போகணும்னு பற்றி விட்றாங்க. ஆமாம். அப்போ என்ன நீங்கள் உணவு திட்டம் கொண்டு வரீங்க? உணவு திட்டம் என்ன கொண்டு வரீங்க? ஆனால் திராவிட மாடலுங்கிறாங்களே. ஆமாம், நாங்கள் தான் அதுக்கு தாங்கிறதே நாங்கள் தான். எல்லாரையும் நாங்கள் தான் திராவிட மாடல் தான் தாங்கி பிடிச்சிருக்கிறோம்.
கல்வியை நாங்கள் அளித்து, அவர் ஆர்எஸ் பாரதி சொன்னார், நாங்கள் அளித்த பிச்சையில் தான் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னார். அப்போ இது வந்து என்ன, ஐயா சொன்ன மாதிரி பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இவர்கள் எப்படின்னா மாணவர்களுடைய உயிரை பற்றியோ, மாணவர்களுடைய படிப்பை பற்றியோ, மேம்பாடை பற்றியோ, கல்வியின் தரத்தை பற்றியோ எந்த விதமான எல்லாமே என்னன்னா ஒரு விளம்பர அரசாகவும் திட்டங்களை அறிவிப்பதோடு சரி. மற்றபடி இப்போ இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, சென்ற ஆட்சியை குறை சொல்லி இவர்கள் கடன் வாங்கினா அந்த கடனில் என்ன திட்டம் நிறைவேற்றிருக்கீங்க? அதுதான் தெரியல. ஒரு டபுள் மடங்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இன்வெஸ்டெல்லாம் விடுங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு 100 கிலோ தங்கத்தை வாங்கி வச்சா கூட இப்போ பல மாதிரி ஆயிருக்குமே. வேற ஒன்றுமே தெரிய வேணாம். அது சுப்பிரமணியன் சார், ஒரு 100 கிலோ தங்கத்தையாக வாங்கி வச்சாங்களா? இவ்வளோ ரூபாயை போட்டாங்களே டாஸ்மாக் வித்த பணத்தில். அதாவது என்ன கணக்கு நடக்கும் நம்ம இல்லை, நம்ம எதுக்கு நகைச்சுவையானா அந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக இப்போ யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்கலைக்கழகங்களில் வந்து துணைவேந்தர்கள் இல்லைங்கிற இது வந்து இன்னைக்கு நடக்கலையே, எத்தனை ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்குது. அதில் வேற ஆளுநருக்கு வந்து நாங்கள் இது பண்ணிட்டோன்னு கோர்ட்டில் போய் நாங்கள் அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க. சரி, சார் ரொம்ப இறுக்கமாக பேசுனாங்க. நமக்கும் அது கொஞ்சம் கவனத்தில் ரொம்ப வலியாக இருக்கிறது, அந்த தாய் தப்புடைய. இப்போ பாருங்கள் சார், ஒரே ஒரு கேள்வி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்தா 10 லட்சம், எங்கேயாவது கரூரில் 41 பேர் இறந்தால் உடனே பணம், கொண்டாபுரத்தில் பிள்ளை இறந்தால் பணம். இதனால் என்ன தீர்வு வரும்? சார் என்ன சொல்கிறாங்க? மற்றெல்லாம் ரெண்டாவது பாருங்கள். இல்லை, இப்போது உயிரின் மதிப்பு என்னங்கிறது இந்த திமுக அரசு முடிவு பண்ணிட்டுதா? அந்த உயிரை திரும்பி கொடுக்க முடியாது, அது வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த துக்கத்தில் நம்ம பங்கெடுத்துக்க வேண்டும் என்ற ஒரு சாதாரண விஷயம் கூட இந்த இடத்துல நடைமுறையில் வரல. உடனே போனவரும் பாஸ்கரையா சொன்ன மாதிரி அவர் கூட படித்த மாணவர்கள் நாளைக்கு பள்ளிக்கு வருவாங்களான்னு இன்னும் உத்தரவாதம் இருக்குது. அப்போது அதை நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோடைய கல்வித்தரம் குறைஞ்சிருக்குது, மாணவர் சேர்க்கை குறைகிறது, மற்ற கட்டட இதெல்லாம் வருதுன்னு சொன்னால் பேசிக்காக எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத ஆராய்ந்து நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒன்று. இன்னொன்று, இந்த பொறுப்பெடுத்துக்கிறதுன்னு சொன்னால் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உடனே வந்து ராஜினாமா பண்ணுன்னு சொல்கிறீங்க, அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். அரசு பொறுப்பேற்று நடத்த வேண்டிய மருத்துவமனைகள் சீர்கெட்டு இருக்குது, கல்வித்துறை சீர்கெட்டு இருக்குது, போக்குவரத்து துறை சீர்கெட்டு இருக்குது. இப்படியே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனோம்னு வச்சிங்களேன், இந்த சினிமாவில் 24 கிராஃப்ட்டும்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே அதல பாதாளத்தில் இருக்குது, சிதிகளை மடைஞ்சு போச்சு. அதை வந்து இனிமேல் நீங்கள் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்கே நமக்கு அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ பத்தாது. ஏன்னா இவர்கள் அந்த அளவுக்கு சரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாறி அடுத்த ஆட்சி வந்தாலுமே கஜானாவை வந்து காலி பண்ணி வச்சுட்டு தொடச்சி வச்சுட்டு தான் போவாங்க போல இவங்க விளம்பரத்தினால. இன்னொன்று, உடனடியாக அந்த பள்ளிக்கு விரைந்து மக்களுக்கும் அந்த கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த பெற்றோருக்கும் தைரியம் கொடுக்க வேண்டிய அமைச்சர் எங்கே போனார்? அவர் தானே. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் போகலை. மற்ற விஷயங்கள்லாம் ஒத்தி வச்சுட்டு போங்க சார், உடனே போகணும் ஸ்பாட்டுக்கு. அந்த இடத்துக்கு உடனே மாவட்ட ஆட்சியர் போயிடணும், சிஇஓ போயிடணும், இவங்க போயிடணும். போயிட்டு நடவடிக்கை எடுக்கிறது அப்புறம், முதல்ல ஆறுதல் சொல்ல அந்த இடத்துக்கு போங்க. கள்ளச்சாராயத்துக்கு உடனே ஓடி போய் 10 லட்சங்கிறீங்க, கரூருக்கு போய் நான் நைட்டு 3 மணிக்கு போய் நிற்கிறீங்க. அப்போ இந்த இடத்துக்கு ஒரு மாணவனுடைய உயிர் வந்து வருங்கால இந்தியா, அந்த மாணவனுடைய உயிர் போனது இத்தனை வருடம் வளர்த்த பெற்றோர்களுடைய நிலைமை இவங்க அந்த உணர்ச்சி வந்து நமக்கு நல்லா தெரியுது. அதோடைய பாதிப்பு வந்து நமக்கும் வருகிறது. நம்ம பிள்ளை தானே அது. அப்போது நீங்கள் எந்த இடத்துல இந்த சமுதாயத்தை நீங்கள் நல்ல வழிப்படுத்த போகிறீங்க? என்னதான் சாதிச்சிங்க இந்த 5 வருடத்தில் நீங்கள் செஞ்ச சாதனையை சொல்லுங்க. அதை தான் சொல்லுங்க. கரெக்ட். இதே மாதிரி தான் உயிரிழப்புகளும் பாலியல் வன்கொடுமைகளும் போதைப்பொருள் நடமாட்டமும் இவ்வளவு தான் நடந்திருக்குது. உங்களுடைய சாதனைகள்னு சொல்லி நீங்கள் அடுத்த நீங்கள் உங்கள் சாதனையில் போட்டிங்கன்னா இதுதான் ஒரு மக்களுக்கு சோதனை, உங்களுக்கு சாதனை. அப்போ நீங்கள் என்ன நீங்கள் ஒன்று பண்ணிட்டு இருந்தீங்க 5 வருஷம்? எந்த துறையுமே நிர்வகிக்க தெரியாத அமைச்சர்கள் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு அர்த்தமா? அப்படி தானே எடுத்துக்கணும். நிர்வாகம் தெரியாதவங்க, ஆட தெரியாதவங்க தெருக்கோணம் சொன்னாங்கன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே இருக்குது. அப்போ இவர் பள்ளி கல்வித்துறைக்கு தகுதியான அமைச்சர் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சி ப்ரூவ் பண்ணியிருக்குல்ல. அங்கங்கே விளம்பரத்தில் போய் பேசிட்டு வராரு, மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு அப்படின்னா நல்ல விஷயம். இப்போ நடுவில் கூட ஏதோ ஒரு இதில் பார்த்த கோட் சூட்லாம் போட்டு நின்று இந்த ஸ்கூலில் போய் பேசிகிட்டு இருந்தார். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது, இதுக்கு நேரம் இல்லை. அப்போ மக்களை சந்திப்பதற்கு எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் வருவீங்க, விளம்பரத்துக்கு போய் உட்காந்துக்கிட்டீங்க, ஷூட்டிங் பண்ணுறீங்களே தவிர இந்த துக்க நிகழ்வுக்கு ஏன் பங்கெடுக்கவில்லை என்ற கேள்வியை நிச்சயமாக நம்மளுடைய ஊடகம் மூலமாக, ஜெயா பிளஸ் ஊடகம் மூலமாக பொதுமக்களுக்கும் இந்த கேள்வியை வைக்கணும். அவர்களுக்கும் இந்த ஒரு இது வரணும், அவேர்னஸ் வரணும் பொதுமக்களுக்காக தானே நிச்சயமாக. ஏன்னா மற்ற ஊடகங்கள் இதை கையில் எடுக்கலைன்னா அடிமை ஊடகங்களாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எது முக்கியம்? மக்களுடைய உயிர் முக்கியம், மக்களுடைய கல்வி முக்கியம், மக்களுடைய மருத்துவம் முக்கியம், வாழ்வாதாரம் முக்கியம். அதுக்கு தானே அரசுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இது அரசாட்சி தானே, அடிமையாட்சி இல்லையே. அப்போ இது கொடுங்கோல் ஆட்சிங்கிறத சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது?
உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அது என்ன? அப்ப நம்ம என்ன பார்டர்லயே உட்காந்துருக்கிறோம்? கண்டிப்பா. எந்த நேரம் நம்மள தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கே உங்களால செய்ய முடியல, நீங்க பெரிய விஷயங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? உங்க மேல எப்படி எங்களுக்கு நம்பிக்கை வரும்? கண்டிப்பா கண்டிப்பா. இது அடுத்த ஓட்டு வேற நீங்க கேட்டு வர்றீங்க.